டெய்லரிங் கற்றுக்கல. அப்பா வந்து டெய்லர். வீட்டில் வந்து மிஷின் இருக்கும். நம்மளுக்கு இப்போ வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போது வந்து மிஷின் மேலே உக்காந்துட்டு ஸ்டிச் போடுறதுக்கு, அப்புறம் எப்படியெல்லாம் ஸ்டிச் போட்டு அந்த மாதிரி சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதோ ஸ்கூல் ஹாலிடேஸில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் போடுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி தான் நான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் வந்து கற்று வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த கற்று வச்சிருக்க ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இதுதான் நான் வந்து புதுசாக வாங்கின மிஷின். இந்த மிஷின் பேர் வந்து சிங்கர். இது கூட வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது எது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அது காமிச்சேன் பார்த்தீங்களா, அது ஒன்று. அது வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் நான் வச்சுட்டு இருக்கேன். அது வந்து ஸ்லீவ் அண்டர் ஆர்ம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிஷின் வந்து வாங்கிட்டு இன்னும் யூஸ் பண்ணல. இது பவர் மிஷின் தான். குட்டி மோட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் தான் நான் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மிஷின் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக பவரும் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் லெக்கும் யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து அது கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி மிஷினுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த நீடல் போயிட்டு வர்றதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா தலை, அந்த தலை மாதிரி ஒன்று சிங்கிளாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. இது எதுக்குன்னா நம்ம ப்ளவுஸ் டிசைன் வைக்கிறோம் இல்லைங்களா, ஆரி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போதும் ஒன் சைடு வந்து அது இல்லைன்னா தான் ஸ்மூத்தாக போகும். அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது ஒன்று எது கொடுத்துருக்காங்க, அது வந்து பவர் மிஷின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் பாக்ஸில் வந்து நீடல் கொடுத்துருக்காங்க. நீடலு, அதுக்கப்புறம் நிறைய நீடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மிஷின் வந்து நம்ம வந்து தைச்சிட்டு இருக்கும் போது மிஷினில் வந்து ஊசி ஒடிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த புதுசாக எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து கடையிலலாம் வாங்கினோன்னா பாக்ஸில் போட்டு தருவாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு குட்டி டப்பா மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே போட்டு அதுக்கு ஒரு கேப்பும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியாக இருக்கும், தொலைஞ்சு போகாமல் ஜாக்கிரதையாக வச்சுக்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகாமல் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது கூட வந்து ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம நாட் போட்டு கட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ இதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அது பார்த்தாச்சு இல்லையா. இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவரு. ஸ்க்ரூ ட்ரைவர் ரொம்ப சின்னதாக இருக்குது, எதுக்குன்னு தெரியல. இதுவும் வந்து நம்ம வந்து நிறையா கிளாத்துங்க கட் பண்ணும் போதும் அதோட இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்காக அது. நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு. அதுக்கப்புறம் இது பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த ஐட்டமு. இது வந்து சென்டரில் வந்து ஷார்ப்பாக இருக்குங்க. இப்போது வி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வி பாயிண்டில் வந்து ஷார்ப்பாக இருக்குது. நம்ம ஏதாவது சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்குள்ளே விட்டு மேலே இழுத்தோன்னே டக்குன்னு அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகிடுது. பாருங்கள், இது எதுக்குன்னு எனக்கும் தெரியாமல் இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ அப்போ வந்து இந்த நீடல் வச்சு அவங்க கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் என்னுடைய த்ரெட் பாக்ஸ். இது வந்து நான் ஒரு டெய்லர் கடையிலேருந்து ஒரு அண்ணா வந்து த்ரெட் வாங்கும் போதோ காலி பாக்ஸ் வச்சுருந்தாரு. அவர்கிட்டருந்து வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். த்ரெட்டெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், என்னோடய மிஷின் இப்போ தான் புதுசாக பலபலன்னு இருக்குது. இதை வந்து அழுக்கு பண்ணாமல் நீட்டாக டெய்லி தொடச்சி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் வந்து த்ரெட்டு எப்படி போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நான் கேட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் வந்து இந்த டைலரிங் பிஸ்னஸில்
எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதுதான் இந்த மிஷினோடைய குட்டி மோட்டரு. நீங்கள் பவர் இருக்கும்போது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பவர் கட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது மிஷினோடைய அந்த பெல்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. இது 2 எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.